ஷோவில் பேச முடியாத சில விஷயங்களும் இருக்குது. நியோபிராக்சின்னு ஒன்று நார்த் இந்தியாவில் இருக்கான். ஒரு கணவன் இறந்துட்டான்னா அந்த வீட்டில் இருக்கிற மற்ற ஆண்கள் அந்த பெண்ணோட உடலை வச்சு குழந்தை பெற்றுக்கலாமா. அந்த குழந்தைய அந்த பொண்ணு அந்த லேடி வளர்க்கணுமா. கேட்கவே எவ்வளோ நாராசமாக இருக்குது. நார்த் இந்தியாவில் இது சாதாரணமாக நடந்துட்டுருக்கு. ஓம் பிரகாஷ்னு சொல்லி ஒரு பிஜேபி பர்சன் அவரோட மருமகளை மிரட்டி அதுக்கு ஹஸ்பண்டும் உடந்தையா இருந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்கும்போது ரொம்ப இதுதான் எனக்கு கொதிக்குது. அவங்க சொன்னாங்க தாலி போடக்கூடாதுன்னு சொன்னாலும் எனக்கு கொதிக்குன்னு சொல்கிறாங்களே. இந்த மாதிரி விமென்ஸ் நடக்கிற அநியாயத்தை கேட்கும்போது தான் எனக்கு உண்மையிலே ரத்தம் கொதிக்குது. ஸோ எல்லா இடத்துலையுமே பெண்களுக்கு கொஞ்சம் இறக்கி தான் வைக்கிறாங்க. விமென்னாலே கொஞ்சம் அவங்களோடது எல்லாமே கம்மியாக. பட் ஐடி மட்டும்தான் அதை உடச்சி வெளியில் வந்து போத் ஆர் ஈக்குவல்னு வந்துட்டுருக்கு. ஸோ அவங்க ஈக்குவலுங்கும் போது எல்லா விதத்துலையும் அவங்க ஈக்குவல் தான். யங்ஸ்டர்ஸ் நிறையாவே புரிஞ்சுக்கிறாங்க. ஒரு காலேஜ் லெக்சரர் எனக்கு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாங்க. எங்கள் கிளாஸில் அவங்க டிபேட் எடுத்து பேசணும். ஈவன் பாய்ஸ் கூட உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ யங் ஜென்ரேஷன்ஸ் தான் நல்லாவே மாறிட்டு வராங்க மேம் அப்படின்னு சொல்லி போட்டோம். கேர்ள்ஸ் மட்டும் இல்லை பாய்ஸுமே ரொம்ப இதாக பேசினாங்க. ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்.